காக்ரோச் ஜனதா பார்ட்டியை யாரா வழிகாட்டுறான்னு பார்த்தா கிட்ட நெருங்கி போன கம்யூனிஸ்டுகள் வழிகாட்டுறாங்க. பாஜகவை பார்த்து பம்புறது, திமுகவை பார்த்தா எகிரி அடிக்கிறது. இதுதான் தாவேகா. அப்ப தாவேகா பாஜகவினுடைய நிழல் அரசாங்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் வன்னி அரசு வாயை அடைக்கிறது. நமக்கு சந்தேகமா அதுதான் ஏமாற்று வேலை. அமித்ஷா உள்ளே வைத்து உள்ள ஒண்ணு பேசுறாரு, மசோதாவில் ஒண்ணு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம இதுல சொல்ல வரோம். ஏமாற்று வேலை என்ற வார்த்தையை நான் அவைக்கு நீக்கிறேன். இல்ல அது நான் ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் தாவேகா அரசுடைய ஆதரவுக்கு நாங்கள் எதிர் நிலைப்பாட்டை இருக்கிறோம் என்று ஆதரவில் விலக்கிக் கொண்டால் விசிகாவும் அதே நிலைப்பாட்டை நகர்வார்கள். விசிகா வெளியேறினா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் வெளியேறுவாங்க. இவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இங்க வேலையே கிடையாது. பாஜக எதிர்ப்பை எந்த இடத்திலேயுமே பதிவு செய்வதற்கு தாவேகா தவறு செய்கிறது. தாவேகா பாஜகவினுடைய நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் கம்யூனிஸ்டுகளுக்கு வருகிறது என்றால் அந்த சந்தேகம் முஸ்லீம் லீக்குக்கு வராதா? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தாவேகா இந்த தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி ஒரு அமைஞ்சிச்சு. வெளியிலேருந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதாவது எங்களோட ஆதரவால தான் இந்த ஆட்சியே நடக்குது, நாங்க வேணுமா அதிகாரிகள் வேணுமான்னு தாவேகா தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சுதந்திர தின விழாவிலே பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிற போது ஆயுதம் தாங்கிய நக்சல்களை அழித்து விட்டோம், அறிவுசார் நக்சலிசம் பரவி கொண்டிருக்கிறது, அவர்கள் ஆபத்தானவர்கள் என்று பேசினார். யார் அறிவுசார் நக்சல்கள் அப்படின்னு பார்த்தா சமீபமாக பாஜகவை கலங்கடித்த, அமித்ஷாவை நாடாளுமன்றத்துக்கே வரவிடாத அளவிற்கு பயமுறுத்திய காக்ரோச் ஜனதா பார்ட்டி இளைஞர்கள், இந்தியா முழுக்க போராடியவர்கள், தமிழ்நாட்டிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பாடநிலத்திலே போராடியவர்கள், அவர்கள் இப்பொழுது பாரதிய ஜனதாவிற்கு ஒரு அச்சத்தை அடி வைத்தே கலக்கி விட்டார்கள். என்ன காரணம்னு பார்த்தா காங்கிரஸ் பலவீனப்பட்டு விட்டது, காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை கூட நம்ம அடைந்து விடலாம் போல் இருக்கிறது என்று கனவு கண்டு கொண்டிருந்த அவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் கிளம்பி வர்றான். மாணவர்கள் சோசியல் மீடியாவிலேயே ஒருங்கிணைக்கிறாங்க. இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன்லாம் வலிமையோடு போராடுறான், உறுதியோடு போராடுறான். பெல்லட் குண்டுகளால் துளைத்த போதும் உறுதியோடு நிற்கிறான், களைய மாட்டேங்கிறான். தடியடி நடத்து மண்டையை உடைச்சா கூட மல்லு கட்டுறதுக்கு தயாரா இருக்கான். போராட்ட களங்களிலே இளைஞர்கள் அலை அலையாக திரண்டு வருவதை பார்த்து பாஜக பயப்படுகிறது. எப்பெல்லாம் பிஜேபிக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அவங்க ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க, இந்தியாவுக்கு பேராபத்து. பிஜேபிக்கு ஒரு ஆபத்து, இந்தியாவுக்கு ஒரு ஆபத்தா? ஒரு காலத்துல காங்கிரஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியான்னு ஒரு காலத்துல. இந்திரா காந்தி தான் இந்தியாவா? அவங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. எமர்ஜென்சி என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. நெருக்கடி நிலை என்பது ஒருத்தன் பத்திரிகையில் என்ன பிரிண்ட் அடிக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதி வாங்கிட்டு அடின்னு சொன்னான், அதிகாரிகள் பார்க்கணும்னா. பேச்சுரிமை, எழுத்துரிமை, எல்லா உரிமையும் பறித்தது ஜனநாயகத்துக்கு எதிரான எமர்ஜென்சி. அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்த இந்திரா காந்தி தான் இந்தியான்னாங்கல்ல. அந்த கொடுமையை இப்போ பிஜேபிக்காரன் சொல்கிறான், எங்களுக்கு எதிரானவங்கலாம் இந்தியாவுக்கு எதிரானவங்க. உயர் சாதி, ஆதிக்க சாதி, பிராமின்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, பார்ப்பனர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து உண்டா இந்துக்களுக்கு ஆபத்தும்பா. எப்படி ஆபத்து? இந்துக்களுக்கு ஆபத்து. இந்த பொதுவா பேசுவாங்க பாருங்க, இந்துக்களுக்கு ஆபத்து. 100 1000 ஆண்டு கனவு நிறைவேறிடுச்சு, ராமர் கோயில் கட்டணும் நம்பா. என்னமோ இருக்கிற இந்துக்கள் பூரா திரண்டு போய் ராமர் கோயிலை மட்டும் கட்டிட்டீங்கன்னா இந்தியாவில் இனிமேல் பசி பட்டினி இருக்காது, வேலை வாய்ப்பு பிரச்சனைலாம் இருக்காது, எல்லாருக்கும் சமத்துவம் கிடைச்சிரும்
அப்படின்னு சொன்னது மாதிரியே சொல்லுவாங்க. எல்லா தெருவுலையும் கோயில் இருக்கு, பிரச்சனைகள் தீர்க்கப்படல. முருகர் கோயில்ல அரோகராம்பா அவங்க திருப்பரங்குன்றத்துல ஜெய் ஸ்ரீராம்ல சொன்னாங்க. அதான் அவன் என்ன நினைக்கிறான்னா கடவுளையே வியாபார பொருளா மாத்திடுவான். இவன் கட்சி நடத்துறதுக்கு கடவுளை ஒரு கச்சா பொருளா மாத்துறான். கடவுள் என்பது எதற்காக? நான் தனி மனித வாழ்க்கையில் தவறு செய்யக்கூடாது, என்னை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார், நான் ஒழுக்கமா இருக்கணும், தாய் தகப்பனுக்கு உண்மையா இருக்கணும், பெத்த பிள்ளைக்கு சோறு போடணும், ஒரு மனிதன் சமூக விரோதியா மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நற்பண்புகளுக்காகவும் ஒழுக்கத்துக்காகவும் ஒரு மனிதனை ஒழுங்கு செய்வதற்கு ஒரு ஆன்மீகம் என்பது ஒரு நதி மாதிரி. அதுல குளிச்சு கரையேறது எதுக்குன்னா, நான் என்னுடைய மனசை சுத்தமா வச்சுக்கிறேனுங்கிறதுக்கு தான் ஆன்மீகம். அதுக்கு தான் கடவுளே. உனக்கு ஓட்டு போடுறதுக்கா? பூத்தி ஏஜென்ட் அவரு கடவுளுங்கிறவர். உனக்கு கடவுளை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய கட்சி பாஜக. நீ இந்த கடவுளின் பேரால என்ன செஞ்சான்? சாதிகளை நியாயப்படுத்தினான், படிப்பு இல்லாம பண்ணிட்டான், பெண்களுக்கு சொத்து இல்லாம பண்ணிட்டான், பெண்களை கோவில்ல பணிப்பெண்களா இருந்தவங்களை தேவதாசியா மாத்திட்டான், கோவில் சுத்த ஆட்டையை போட்டான். எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் கடவுளை ஒரு போர்வையாக பயன்படுத்தி கொள்வது கடந்த காலங்களில் வர்ணாசிரமங்களை சனாதனங்களை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தி கொண்ட கூட்டம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இளைஞர்கள் கேள்வி கேட்கிறான். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோம்னு சொன்ன ஒரு கட்சி சமோசா போட்டுக்கங்கடா, பக்கடா போட்டுக்கங்கடான்னு பதில் சொன்னாங்கன்னா இளைஞர்கள் கோவப்படாமல் என்ன பண்ணுவேன்? ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னால் எனக்கு வயிற்று வலி தீருமா, நெஞ்சு வலி தீருமா? ஜெயிச்ச பண்ணாதானே தீரும். அப்பப்பா ஒரு வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்கு இருக்கிற இடம் என்பது வேறு, அறிவியலுக்கான இடம்னு ஒன்று இருக்குது. இது அறிவியல் யுகம் தானே. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், கேமரா ஒன்றாதுன்னா நான் பேசுகிறது உலகத்துக்கு கேட்கும், மைக் இருந்தால் தானே கேட்கும். இல்லை நான் பேசுவேன், மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசுவேன், கேமராவை ஆஃப் பண்ணிட்டு பேசுவேன், உலகத்துக்கே கேட்கும்னா அது மூட நம்பிக்கை ஆயிரும்ல. அறிவியல் இல்லாமல் வாழ்க்கை இல்லைல்ல. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை யாரா வழிகாட்டுறான்னு பார்த்தா, கிட்ட நெருங்கி போனால் கம்யூனிஸ்டுகள் வழிகாட்டுறான். மார்க்சியம் வழிகாட்டுகிறது, சமத்துவ கோட்பாட்டை அவன் கற்றுக்கொள்கிறான், அம்பேத்கரை கற்றுக்கொள்கிறான், பெரியாரை கற்றுக்கொள்கிறான், மார்க்சியத்தை கற்றுக்கொள்கிறான். இவன் கிளர்ச்சி செய்கிறான், புரட்சி செய்கிறான்னா பாஜகவுக்கு ஆபத்து. அப்போ அவங்க உள்துறை அமைச்சகத்திலிருந்து அவங்க தகவல் அனுப்புகிறாங்க எல்லா தலைமைச் செயலாளருக்கும் அனுப்பி, எங்கேயெல்லாம் காக்ரோச் இருக்கானா கண்டுபிடிங்கப்பா, எங்கேயெல்லாம் கம்யூனிஸ்ட் இருக்கானா கண்டுபிடிங்கப்பா, அவங்க தான்ப்பா பிஜேபியை வீழ்த்துறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்ன சர்க்குலர் வழியாக தலைமைச் செயலாளர் சாய் குமார் எல்லாத்துக்கும் சுற்றறிக்கையை அனுப்புகிறாரு. அப்போ அதில் கல்வி இயக்குனராக இருக்கிறவர் கல்வி ஆணையருக்கு தகவல் வருது. அவங்க கல்லூரியில் யாராவது மாணவர்கள் போராடுறாங்களா, கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருக்காங்களா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் உறுப்பினராக இருக்காங்களா, எங்கேயாவது கிளம்பிடுவாங்களா, இன்னொரு வாட்டி எங்கேயாவது போய் உட்காந்துருவாங்களா போராட்டத்தில்னு கண்காணிங்கடான்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு எம்எல்ஏக்களை வச்சு பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு உதவி செய்தவர்களை வச்சு ஆட்சி நடத்துகிற தாவேக்கா அவங்கள கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் அனுப்புனா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் குச்சி மிட்டாய் குருவி மிட்டாய் வாங்கி தின்னுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாரா? அவர் போராட்ட களத்துக்கு வந்தார். களத்திற்கு வந்துட்டாங்க. நான் வேணுமா வேணாமா முதல்ல முடிவெடுங்கிறாங்க. சாய்குமாருக்காக நீங்க கட்சி நடத்த, நீ ஆட்சி நடத்துறியா? யார் அந்த சாய்குமார்? தலைமைச் செயலாளருங்கிறார். யாரால நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளர்? ஒரு தேர்தல் ஆணையத்தால நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளர். தேர்தல் ஆணையமே பாஜகவினுடைய நிழலாக செயல்படுகிறது, அவர்களுக்கு உடன்பாடாக செயல்படுகிறது, இவிஎம்ல மோசடி நடக்குதுன்னு பல எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதரவாளர் அவங்களால நியமிக்கப்பட்ட, பாஜகவினுடைய அதிகாரத்தால் நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளரை மாத்தாம பக்குவமாக பாதுகாத்துக்கிட்டு நீ கம்யூனிஸ்டுகளை கண்காணிக்கிறதுக்கு காவல்துறை அனுப்புகிற. குஜிலியம்பாளையம், திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாளையத்தில் இருக்கக்கூடிய துணை வட்டாட்சியார் ஐயாச்சாமிங்கிறவர் உத்தரவு போடுறார். ஐயாச்சாமி உத்தரவு போட்டுலாம் கம்யூனிசத்தை அழிக்க முடியும்னா அந்த நாட்டில் இவ்வளவு வேடிக்கையான விஷயம். ஒரு தாசில்தாருடைய எல்லை எவ்வளவு. கம்யூனிசம் உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள், ஹிட்லரை ஒழிச்சவங்க அவங்க. கம்யூனிஸ்ட்னா இவன் நம்ம ஊரில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? உண்டியல் கொடுக்குவான், கொடியை தூக்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் 10 பேர் நிற்பாங்க, டீசல் விலையை குறைங்கன்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டு இருக்கான். கம்யூனிசம் என்கிற தத்துவம் உலகத்தினுடைய மிகப்பெரிய பெரிய பெரிய புரட்சிகளை நிகழ்த்திய இயக்காது. ஜார் மன்னனை வரலாற்றிலே வீழ்த்திய இயக்காது. அது பெரிய பெரிய புரட்சிகளை நிகழ்த்திய இயக்கம். இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை என்ற சட்டத்தை உருவாக்குவதற்கு காரணமான இயக்கம். ஹிட்லரை தற்கொலை செய்வதற்கு காரணமான இயக்கம். அது ஒழிச்சு கட்டின இயக்கம்.
அந்த இயக்கத்தை, அந்த தத்துவத்தை படித்தவன் உலகத்தில் பகத்சிங் போன்றவன்லாம் தூக்கு கயிறை முத்தமிட்டான் விடுதலைக்காக. ஆர்எஸ்எஸ்காரங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, விடுதலை போராட்டத்திலே கிடையாது. ஒருத்தர் 2 பேர் போராடினவனு மன்னிப்பு கடிதம் கொடுத்து, ஐயா கொஞ்சம் பென்ஷனையும் சேர்த்து கொடுங்க, நாங்கள் விசுவாசமாக இருப்போம் பிரிட்டிஷுக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க வரலாறு வேற, கம்யூனிஸ்ட் வரலாறு வேற. ஆனால் கம்யூனிஸ்டுகளை வேட்டையாட வேண்டும் என்கிற விருப்பம் ஆளுகிற மத்திய அரசாங்கத்தின் விருப்பம், பாஜகவின் விருப்பம். அந்த மத்திய அரசாங்கத்தின் வழியாக ஊடுருவி தலைமைச் செயலாளர் வழியாக ஒரு உத்தரவு வந்து அது கல்வி இயக்குனருக்கு வந்து அது லோக்கல் தாசில்தார் வரைக்கும் வருதுன்னா இதை கண்காணிக்கிறியா இல்லையான்னு கேட்குறாரு. யாரு? சிபிஎம் மாநில செயலாளர் ஜன்மு என்ன சொல்றாரு? உனக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா? தெரிஞ்சே நடக்குதுன்னா நாங்கள் கூட்டணிலேருந்து வெளியே போகிறோம், தெரியாமல் நடக்குதுன்னா நீ முதலமைச்சராக நடிக்கிறியா, உண்மையிலேயே முதலமைச்சராக இருக்கியான்னு அவர் கேட்குறாரு. ஓகே சார். அதே போல் கம்யூனிஸ்டுகள் ஒரு புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடு மாநில காங்கிரஸினுடைய மாணிக்கம் தாகூர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார், அதாவது எங்களோட தயவால தான் ஆட்சி நடக்குதுங்கிறார், எங்களால் தான் மினிஸ்டர் ஆனீங்கிறாரு. இந்த மாதிரியான விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, அதாவது எம்பிக்களே இல்லாத கட்சியை எப்படி நாங்கள் இந்தியா கூட்டணியில் சேர்ப்போம்? நியாயம் தானே? மத்திய அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை வந்து அது மத்தியில் யார் ஆள வேண்டும், எந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வேணும்ல. திமுகட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள்கிட்ட கூட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ராஜ்யசபா வந்துச்சு, அதையும் ஓரமாக கொண்டு போய் பிரவீன் சக்கரவர்த்திட்ட கொடுத்துருக்கு. ஏன்? பாஜகவை எதிர்க்கணும், காங்கிரஸ்காரங்களுக்கு அதுதான் தொழில் வேலை. அந்த பக்கம் தள்ளி விட்டால் அவன் எதிர்த்துட்டு போகிறான், நான் அடிபடாமல் இருப்பேன்ல. பாஜகங்கிற வார்த்தையை வந்து சட்டப்பேரவையில் சமூக நீதித்துறை அமைச்சர் மத்தியிலே ஆளுகிற பாசிச பாஜக அப்படின்னு சொன்ன உடனே ஜேசிடி பிரபாகர் உட்காருங்க அமைச்சரே உட்காருங்க, அதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் போய் பேசுங்க, உங்கள் கட்சி மீட்டிங்கில் போய் பேசுங்க, சட்டப்பேரவையில் பேசாதீன்னு ஒன்று ஆதவர்ஜனா எந்திரிச்சு சபை குறிப்பிலேருந்து நீக்குங்கிறாரு. பாஜகவை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல. பாஜகவை பார்த்து பம்புறது, திமுகவை பார்த்தா எகிரி அடிக்கிறது, இதுதான் தாவேகா. அப்ப தாவேகா வந்து பாஜகவினுடைய நிழல் அரசாங்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் வன்னி அரசு வாயை அடைக்கிறதப்ப நமக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க போட்ட உத்தரவின் வழியா சந்தேகமா இருக்கு, குஜிலியம்பாளையம் தாசில்தார் வழியா சந்தேகமா இருக்கு, சாய்குமார் போட்ட உத்தரவின் வழியா சந்தேகமா இருக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுக்கிறாங்க. ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் தாவேகா அரசினுடைய ஆதரவுக்கு நாங்கள் எதிர்நிலைப்பாட்டை எடுக்கிறோம் என்று ஆதரவை விலக்கி கொண்டால் விசிகாவும் அதே நிலைப்பாட்டை நோக்கி நகர்வார்கள். விசிகா வெளியேறினா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் வெளியேறுவாங்க. இவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே வேலையே கிடையாது. அதனால ஒட்டுமொத்தமாக அடிச்செங்கலை உருவுற வேலை. நீங்க நுனி மரத்தில் ஏறிக்கிட்டு அடிமரத்தை வெட்டுனா மொத்த மரமும் சாஞ்சிடும். அதனால கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்த அரசு செய்வது என்பது மிகப்பெரிய அராஜகம், அயோக்கியத்தனம் என்பதை கம்யூனிஸ்டுகள் போராட்டங்களின் வழியாக வெளிப்படுத்துகிறார்கள். ஓகே சார். இப்போ மாணிக்கம் தாகூர் பேசுனதெல்லாம் வந்து, ஏன்னா அவர் தான் சொன்னார், அதாவது அடுத்து வரப்போகக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி நிலையாக இருக்கு, நாங்கள் வந்து ஒரு கூட்டணியாக இருக்கோம் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ அவரே சொல்கிறாரே, இல்லை அதற்கு என்ன காரணம்னா பாஜக எதிர்ப்பை எந்த இடத்திலையுமே பதிவு செய்வதற்கு தாவேகா தவறு செய்கிறது. வாய் தவறி கூட பாஜகங்கிற சொல்லே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ சந்தேகமாக இருக்குமா இருக்காதா? உங்களுக்காக நாங்கள் வந்து திமுக கூட்டணி விட்டுட்டு வந்துட்டோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களை எங்களையெல்லாம் ஜெயிக்க வச்ச கூட்டணி விட்டுட்டு வந்துட்டோம், ஒரு புதிய அலை வருது, இளைஞர்கள் ஓட்டு போடுறான், புதிய கட்சி வருது, அதிகாரத்துக்கு வருதுன்னு உங்களை நம்பி வந்துட்டான். உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு எங்களுக்கு தெரியலையே. தாவேகாவுக்கு என்னங்க கொள்கை இருக்கு? திமுகவை திட்டுவதை தவிர தாவேகாவுக்கு என்று தனிப்பட்ட கொள்கைகள் இருக்கிறதா இல்லையா? சும்மா போட்டாவை காட்டுறதுலாம் எங்களுக்கு கொள்கை கிடையாது. சும்மா அஞ்சலை அம்மாள் போட்டாவை காட்டுறது, அம்பேத்கர் போட்டாவை காட்டுறது அதல்ல. இந்த அரசு எதை நோக்கி நகர்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காங்க. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட எப்படி செயலாற்றுகிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களை வந்து மக்கள் எடை போடுவாங்க. ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை வந்து இந்த அரசு இயற்றினால் அம்பேத்கர் வழியிலே இந்த அரசாங்கம் நடக்கிறது நம்பலாம்.
இந்திய ஆதிக்கத்தை ஏற்க மாட்டோம் என்று நீங்கள் உறுதியாக நம்பினா இது திராவிட கொள்கையின் அடிப்படையிலே தான் தாவேகா இயங்குகிறது என்று எங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். நீ எந்த பக்கம் போறேனே தெரியலையே. இந்த மேகம் கடந்து போகிற மேகம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது. திடீர்னு காத்தடிச்சா கலைஞ்சிடும். அது மாதிரி இது ஒரு கடந்து போற மேகம் மாதிரி இருக்கே. இந்த கட்சி அரசியலுக்கு கொள்கை அரசியல் இருக்கா இல்லையா என்கிற சந்தேகம் மாணிக் தாகூருக்கும் இருக்கு, சண்முகத்துக்கும் இருக்கு. தோழமை கட்சிகளுக்கெல்லாம் கொள்கை இருக்கு. தாவேகாவுக்கு என்ன கொள்கை இருக்குங்கிறது ரொம்ப ரகசியமா இருக்கு. ஓகே, நீங்க சொன்னீங்க IUML உடைய கூட வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒன்றின் பின் ஒன்றாக வெளியேறுவாங்க. ஒன்றின் பின் ஒன்றாக எப்படி சேர்ந்தார்களோ அப்படி ஒன்றின் பின் ஒன்றாக வெளியேறுவாங்க. சேர்ந்த அமைச்சர் ஷாஜகான் சொல்றாரு இந்தியா கூட்டணியில தாவேகாவும் இடம்பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று அர்த்தம். இடம்பெறும்னு இல்லை, இடம்பெறுவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளணும். நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்க தாக்கு பிடிப்பீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குதா? 100 நாள்லயே கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுதே. தாவேகாவினுடைய 100 நாள் ஆட்சியிலேயே தாவேகா குறித்த சந்தேகங்கள் நமக்கு வருகிறது. தாவேகா பாஜகவினுடைய நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறதா என்கிற சந்தேகம் கம்யூனிஸ்டுகளுக்கு வருகிறது என்றால் அந்த சந்தேகம் முஸ்லீம் லீக்குக்கு வராதா? பாஜக அவர்களுக்கு தானே எதிரி, பாஜக காங்கிரஸுக்கு தானே எதிரி. அப்போ பாஜகவின் நிழல் அரசாங்கமாக நீங்கள் சமரசம் செய்து கொண்டு ஒரு ஆட்சியை நடத்தினால் உங்கள் ஆட்சியில் பங்கேற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று தோழமை கட்சிகள் முடிவெடுப்பாங்க. கூட்டணி உடைவதற்கு சாத்தியங்கள் உருவாகும். அதான் அடுத்ததான் சார் கேட்க வந்தேன். இப்போ தாவேகா கூட்டணி அதாவது தனிப்பெரும்பான்மை பெறாமல் 108 சீட்டுகள் மட்டும் இது பண்ணி இவங்களுடைய ஆதரவு ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. தனியாட்சி கூட்டாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டாட்சி கூட்டணி வெளியேறினா களைவதற்கு வாய்ப்பு இருக்கு. களைவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதனால தானே அதிமுகவிலிருந்து ஆட்கடத்தல் வேலை செய்கிறாங்க. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்கு பதிலாக, குதிரை பேரம் பேசுவதற்கு பதிலாக நீங்கள் ராஜினாமா செய்ய, இடைத்தேர்தல் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா கம்யூனிஸ்டுகளை வைத்துக்கொண்டு ரொம்ப நாள் நம்ம வண்டி ஓட்ட முடியாது. எதுக்காக தகைசால் தமிழர் விருதை கிருஷ்ணசாமி கொடுக்குறாங்க? அவர் காங்கிரஸ்காரனா கொடுக்காங்க? அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த சௌமியாவுடைய அப்பா. அவரு அன்புமணிக்கு மாமனார். 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்கல்ல. இந்த பக்கம் வந்தால் நல்லா இருக்கும்ல, கம்யூனிஸ்ட் அங்கிட்டு போயிடுச்சுன்னா 4 எம்எல்ஏ கொண்டு வரலாம்ல. எல்லாம் அரசியல் கணக்குப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வரதுக்கான முயற்சி இருக்குது அப்படின்னு. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்தால் அந்த கூட்டணியில் விசிகா இடம்பெறுமா? கண்டிப்பாக இடம்பெறாது. வெளியேற்றினா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதிமுக பாமக மாதிரி கட்சிகள் முழுக்க கேள்வி கேட்காம உள்ள இருப்பாங்க. எதிர்கருத்து இருக்காது. விசிகாவுக்கு எதிர்கருத்து இருக்கும், கம்யூனிஸ்டுக்கு எதிர்கருத்து இருக்கும். எதிர்கருத்தே இல்லாதவர்களை நம்ம உருவாக்கிட்டோம்னா இந்த ஆட்சியை நம்ம நினைச்சபடி நடத்தலாம். ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி.